தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக தென்காசி மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பணிகள், ஆன்கோயிங் ஒர்க்ஸ், அந்த பணிகளை நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக நான் இன்னைக்கு குற்றாலத்திற்கு வந்திருக்கேன். காலையில் கீழப்பாவூர் என்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் படகு தளம், அதாவது சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அது மாதிரி கழிவறை, அந்த அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை மேற்பார்வையிட்டேன். அதற்கு பிறகு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய 5 அருவிகள், மெயின் ஃபால்ஸு, 5 அருவி, அது மாதிரி புலி அருவி, சிற்றருவி, இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11 கோடி 50 லட்சம் ரூபாய் அளவில் நடக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகள், கழிவறை, ஃபுட்கோர்ட்டு, இது மாதிரிப்பட்ட பணிகளை பார்வையிட்டு அந்த பணிகளை முடுக்கி விடுவதற்காக, தீவிரப்படுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த பணிகளை நான் மேற்கொண்டு இருக்கேன். இனி மதியத்துக்கு பிறகும் 1-2 இடங்களுக்கு நான் விசிட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வரும்போது நிறைய பேர் நிறைய கிரீவன்ஸ், கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் தகவல் மையத்தை பற்றி கேட்டீங்க. உண்மையிலே அந்த தகவல் மையம் செயல்படணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய சுற்றுலா வளர்ச்சி துறையினுடைய கவுன்சில் தலைவர். அவர்கள் மூலமாக இங்கே என்னென்ன பணிகள் வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கோரிக்கைகள் வைக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வைக்கலாம், மக்கள் அதிகமான கோரிக்கைகள் வைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியை நோக்கி இந்த சுற்றுலாத்துறை மூலம் என்னென்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. இங்கே நேரடியாக பார்க்கும்போது, இப்போ 5 அருவி பக்கத்தில் போய் நேரடியாக பார்க்கும்போது அதிகப்படியான லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கே வந்திருக்காங்க. வரும்போது அதிகமாக தாய்மார்கள், பெண்கள் அதிகமாக வந்திருக்காங்க. அப்போ அவங்க வரும்போது அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும், கழிவறை சுத்தமாக இருக்கணும், வந்தால் அவங்க கொஞ்ச நேரம் இருந்து ரிலாக்ஸ் ஆகி போகக்கூடிய அளவில் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். அது விரிவாக நாங்கள் ஆய்வு செய்திருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இதை அதாவது ஒரு விரிவடைந்த ஒரு இன்டகிரேட்டடாக எல்லாரும் போய் நம்ம மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் பயணிகள், சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக ஏதுவாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும்னு நாங்கள் போகக்கூடிய டைமில் மக்களே சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் உண்மையில் கழிவறை தான் முக்கியம். இப்போ ஏன்னா நமக்கு பெண்கள் அதிகமாக வரும்போது அவங்க உடை மாற்றக்கூடிய அறை, அது மாதிரி கழிவறை, இது மாதிரிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்கணும். அதுதான் அங்கே போகிற டைமில் உங்களுக்கு கடைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. அப்போ அந்த நெருக்கடியை நம்ம குறைக்கணும்னா, இப்போ நேரடியாக பார்த்த பிறகு தான் அவ்வளோ பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அப்போ இதை ஒரு ஒரு விரிவான முறையில், அதாவது அதை எப்படி சரி பண்ணலாம். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கோம், இதை எப்படி பண்ணலாம். அப்போ வரக்கூடிய காலத்தில் இங்கே போனால் மக்கள் அதை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் நினைக்காம, இங்கே நம்ம குற்றாலத்தில் 5 அருவிகள் இருக்கு. எல்லா அருவிகள்லையும் அந்த இப்போ குளிக்கிறது மட்டும் கிடையாது, ஆனால் மூலிகை கலந்த தண்ணீர். உங்களுக்கு இப்போ இது வெஸ்டர்ன் காட், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில வந்தாலும் இன்னைக்கு பருவமழை கூட பொய்த்து போனாலும் இன்னைக்கு நல்ல கிளைமேட் இருக்கு, மழை இருக்கு. அதனால மக்கள் செல்லக்கூடிய அளவில் ரொம்ப நல்லபடியா அதை யோசிச்சு எப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்ளணுமோ அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எங்கள் துறை மூலமாக கொண்டு சென்று வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்படியாக என்னென்ன முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவோம். இல்லை, அதாவது நான் இப்போ இங்கே பார்த்த பிறகு 1-2 விஷயங்களை உண்மையாக உணர்றேன். இப்போ வணிகமயம்னு சொன்னீங்க, அந்த வியாபார அது கூட ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்குது. அதை மாவட்ட கலெக்டர்கிட்ட கூட அதை பேசியிருக்கேன். அதை எப்படி நம்ம ஒரு சைடில், அதாவது
முக்கியமா வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பார்த்து இங்க வந்து சந்தோஷப்பட்டு போனோம். தமிழ்நாட்டுல வந்து குற்றாலம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம். எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம். அந்த அளவுல பார்த்துட்டு போனோம். அதே மாதிரி அதுக்கு தானே சொன்னேன். இப்போ வந்து பல லட்சம் மக்கள் வந்து போனா எந்த இடையூறும் இல்லாம வந்துட்டு போகணும். அதனால அதை என்ன பண்ணலாம்னு அந்த வணிக ஸ்தலங்களை எப்படி எப்படி பண்ணலாம் அதை பத்தி ஒரு விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த நம்ம இங்க ஒரு வந்து பார்க்கும்போது ஒரு அந்த குப்பை இல்லாத ஒரு குற்றாலமா மாத்தணும். பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த கவரு, இது மாதிரிப்பட்ட அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து போகும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய இப்போ சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய அந்த இது பொருட்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக போடுறதுக்கான வசதி ஏற்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சி தலைவரோடு அது சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மூலம் ஒருங்கிணைந்து இதை வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் குப்பை இல்லாத குப்பை இல்லா குற்றாலம் என்கிற முறையில் அந்த வேஸ்ட் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜர் தரம் பிரிக்கக்கூடிய அளவில் அதை சரி பண்ணணுங்கிறது தான். துறையை பொறுத்தவரையில் இல்லை தொல்லியல் துறையை பொறுத்தவரையில் இப்போ வந்து நமக்கு அதான் அந்த அருங்காட்சியகம் எல்லாம் மதிப்பிற்குரிய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் ராஜ்மோகன் அவரோட கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியாச்சு, நான் நிச்சயமாக அவருடைய கவனத்துக்கு அதை கொண்டு போகிறேன். இப்போ முதல்ல இதை சொன்னாங்க, நிச்சயமா அதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை உடனடியாக செய்யணும். இல்லை நிச்சயமா, அதாவது வரக்கூடிய நிதி ஆண்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகளை எப்படி மேம்படுத்தணும் அதை பற்றி ஒரு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 இப்போ வந்து தென்காசியில் வந்து எங்களுக்கு டிஓ ஆஃபீஸ் கூட கிடையாது. அது வந்து ஏற்கனவே இந்த பட்ஜெட்டில் நாங்கள் சொல்கிறோம். அதனால இப்படி ஏன்னா இந்த மாவட்டம் வந்து தனியாக பிரித்த பிறகு இங்கே இல்லை பிரித்த பிறகு கிடையாது. அதனால அதை கூட இந்த பட்ஜெட்டில் நாங்கள் சொல்கிறோம். 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எங்களுக்கு இது மாதிரி 32 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. இதனால என்னென்ன திட்டங்களை மேற்கொள்ளணும் இப்போ வந்து ஒரு நாளையில மாற்றத்தை பண்ண முடியாது. நம்ம இப்போ என்னுடைய கவனத்திற்கு இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு பார்க்க வச்சுமையும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போய் இங்கே வந்து குளிச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது, குற்றாலம் இருக்குது. அதனால நம்ம முதல்ல படிப்படியாக இந்த வேஸ்ட்டுகளை எல்லாம் மாற்றணும்.